ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கரண்ட் டாக் ஆஃப் த டவுன் இந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் ஆப்ஷன் பையர்ஸை உண்மையிலேயே பாதிக்குமா அல்லது இது ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் நியூஸ் தானா? எப்படி ஒரு ஆப்ஷன் பையர்ஸ் இந்த சேஞ்சை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதையும், நம்மளோட ஆப்ஷன் ஸ்கேல்பர் பாஸ்ட் 2 வீக்ஸில் இந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிரும். இப்போ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். டிஸ்க்ளைமர்: பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே, பரிந்துரைகள் அல்ல. செபியால் வழங்கப்பட்ட பதிவு மற்றும் NISM-இன் சான்றிதழ் மற்றும் RIASB-இன் பதிவு ஆகியவை பங்குச்சந்தை ரிசர்ச் அனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல. ஃபர்ஸ்ட் க்ளோசிங் ஆக்ஷன் செஷன்னா என்னன்னு பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட க்ளோசிங் ப்ரைஸ் அந்த ட்ரேட் ஆகக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டோட லாஸ்ட் 30 மினிட்ஸ் வியூஅப் ப்ரைஸை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால மோஸ்ட்லி LTP, அதாவது கடைசி கேண்டிலில் வைக்கிற க்ளோஸுங்கிறது தான் LTP. அதுக்கும் அந்த க்ளோசிங் ப்ரைஸ்க்கும் பெரிய வேரியேஷன் இருக்காது. நிஃப்டியில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் அந்த மாதிரி வேரியேஷனில் நமக்கு க்ளோசிங் ப்ரைஸ் LTPக்கும் க்ளோசிங் ப்ரைஸ்க்கும் மாறும். ஸோ வாலட்டிலிட்டி பெருசாக இருக்காது. ஆனால் இப்போ கரண்ட் ஆக்ஷன் செஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா, F&O ஸ்டாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, F&O லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸுக்கு க்ளோசிங் ப்ரைஸை ப்ரீ மார்க்கெட்டில் நம்ம பண்ணுவாங்க இல்லைங்களா ஆல்ரெடி. அதாவது ப்ரீ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல ப்ரைஸஸ் ட்ரேட் ஆகும். அதுலேருந்து ஒரு ஈக்குலிபிரியம் ப்ரைஸை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, எந்த இடத்துல அதிகமான ஆர்டர்ஸ் மேட்ச் ஆகிருக்கோ, குவான்டிட்டி மேட்ச் ஆகிருக்கோ, அதை ஈக்குலிபிரியம் ப்ரைஸாக எடுத்து அதுதான் ப்ரீ மார்க்கெட்டில் ஒரு க்ளோசிங் ப்ரைஸாக வரும். அந்த இடத்துல இருந்து தான் மார்க்கெட் ஒரு சின்ன வேரியேஷனோட ஓப்பன் ஆகும். மோஸ்ட்லி அதே ப்ரைஸில் ஓப்பன் ஆகும், இல்லைனா ஒரு சின்ன வேரியேஷனோட அங்கேருந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதே பேஸு தான் இப்போ க்ளோசிங் ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது ஆல்ரெடி ப்ரீ மார்க்கெட்டில் நம்ம பண்ணிகிட்டு இருக்க ஒரு மெத்தட் தான். இதையே போஸ்ட் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் என்ன குழப்பம்னா, 3 மணிலேருந்து 3:15 வரைக்கும் வியூஅப் பேஸ் பண்ணி ஒரு ப்ரைஸ் எடுக்கிறாங்க. அப்புறம் திரும்ப ஒரு பிளாக்கு ட்ரேடு போட முடியாத மாதிரி ஒரு 5 மினிட்ஸ். அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி திரும்ப ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுற மாதிரி, திரும்பவும் அதுலேருந்து ஒரு பெட்டர் ப்ரைஸ் டிஸ்கவரி பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி 3 மணிக்கு மேலே ஒரு 3-4 ஆக்டிவிட்டி நடக்கிறதுனால நார்மல் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு அது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஸோ நம்ம அதை பற்றி பாதர் பண்ண வேண்டாம். இதோட மெத்தட் இதுதான். ஆக்ஷன், அதாவது ஏலம் கேட்குற மாதிரி பையர்ஸும் செல்லர்ஸும் ஒரு பர்டிகுலர் ப்ரைஸில் நான் பை பண்ணுறேன், செல் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. எந்த ப்ரைஸில் ஹையஸ்ட் குவான்டிட்டி மேட்ச் ஆச்சோ அந்த ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸாக வந்துடும். இது F&O ஸ்டாக்ஸுக்கு மட்டும்தான். அப்போ நிஃப்டி ஏன் மாறுதுன்னா, நிஃப்டி 50ல் F&O ஸ்டாக்ஸ் தானே இருக்குது. ஸோ அந்த 50 ஸ்டாக்கோட ப்ரைஸும் சடனாக உங்களுக்கு அந்த 3 o'clock மேலே 3:15க்கு மேலே ஒரு ப்ரைஸ் வேரியேஷன் அது க்ளோசிங் ப்ரைஸ் மாறுறதுனால அந்த LTPக்கும் அந்த க்ளோசிங் ப்ரைஸ்க்கு இருக்க வேரியேஷன் ஹெவியாக இருக்கனால தான் அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டில்ஸ் பெருசாக மூவ் ஆகுது. LTPக்கும் க்ளோசிங் ப்ரைஸ்க்கு இருக்க கேப் அதிகமாகுது. இப்போ இதை சிம்பிளாக எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னாக்கா, ஒன்லி நம்ம பியூர் இன்ட்ராடே ஆப்ஷன் பையிங் ஆர் செல்லிங் பண்ணோம்னா இது பெருசாக அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா 3 மணிக்கு மேலே நம்ம ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணினா மட்டும்தான், அல்லது ஓவர் நைட் பொசிஷன் ஹோல்டு பண்ணால் மட்டும்தான் நமக்கு அகெயின்ஸ்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்காகவோ அல்லது க்ளோஸ் ஆகிறதுக்காகவோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ நம்ம கிளியராக சிம்பிளாக இன்ட்ராடே, பியூர் இன்ட்ராடே அன்னைக்கு 3 மணி, இன்னும் பெட்டராக பார்த்தீங்கன்னா 2:45க்கே நம்ம பொசிஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்கா, நம்ம இதை பற்றி நம்ம எதுவுமே வரி பண்ணிக்கவே தேவையில்லை. இதுக்கு இவ்வளோ ஹைப் நம்ம கொடுக்கவும் தேவையில்லை. நம்ம 3 மணிக்கு மேலே பொசிஷன் கேரி பண்ணலை, ஓகேங்களா. அதே மாதிரி சில டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பொசிஷன் வச்சுருப்போம், எக்ஸ்பிரியில் அது அப்படியே எக்ஸசைஸ் ஆகிறதுக்கு விடுவோம் இந்த மணியில் இருந்தால். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் வேறையாக மாறிச்சு, சடனாக உங்களுக்கு அகெயின்ஸ்டாக மாறிச்சுன்னா நீங்கள் லாஸ்க்கு போயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக அப்படியே ஓப்பனில் விடக்கூடாது, ஓவர் நைட் பொசிஷன் எடுக்கக்கூடாது. அண்ட் 3 மணிக்கு மேலே பொசிஷன் கேரி பண்ணாமல் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னாவே இந்த CASஓட இம்பேக்ட் நமக்கு இன்ட்ராடே ஆப்ஷன் பையர்ஸ்க்கோ இன்ட்ராடே ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கோ எந்த இம்பேக்ட்டும் கிடையாது. ஸோ நான் இன்னும் சேஃபாக என்ன சொல்கிறேன்னா, 2:45க்கெலாம் உங்கள் பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்குவாங்க. ஓவர் நைட் பொசிஷன் கேரி பண்ணாதீங்க. இதை மட்டும் பண்ணிட்டாவே போதும். ஸோ நம்மளோட ஆப்ஷன் ஸ்கேல்பர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு 1 hour மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஸோ இது நமக்கு ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட்டு. ஏன்னா எல்லா நாளுமே காலையில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பிரி டே இன்க்ளூடட்
காலையில டைமில் வால்யூம் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் 1 ஹவர் ட்ரேடு நம்ம பியூர் ஸ்கேல்பிங் மெத்தட் 1 மினிட்ல பண்ணுறதுனால இது வந்து இந்த இம்பேக்ட் வந்து நமக்கு எதுவுமே கிடையாது. இந்த புது க்ளோசிங் ஆப்ஷன் சிஸ்டம் வந்து நமக்கு ஆப்ஷன் பையர்ஸ்க்கு ஒரு வகையில் வந்து கொஞ்சம் பெனிஃபிஷியல் தான். ஏன்னா தீட்டா டிகே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆகும். தீட்டா டிகே ஸ்லோவாக இருக்கிறதுனால சடனாக வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாகும். ஆனால் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து இது பெனிஃபிஷியலாக இல்லாதனால செல்லர்ஸ் வால்யூம், அதாவது செல்லர்ஸோட லிக்விடிட்டி குறைஞ்சதுன்னா பையர்ஸ்க்கு லிக்விடிட்டி குறையும் இல்லைங்களா மார்க்கெட்டில். ஸோ அதை வந்து நம்ம கம்மிங் வீக்ஸில் தான் டேட்டா வச்சு தான் நம்ம அப்சர்வ் பண்ணணும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இது பெருசாக ஒன்றும் இம்பாக்ட் இல்லை. நார்மலாக எப்பயும் இருக்கிற மாதிரியே தான் வால்யூம்ஸ் வந்து போயிட்டுருக்கு. பெரிய சேஞ்ச் வந்து இன்னும் ஆகலை. மோரோவர் நம்ம வந்து ஃபஸ்ட்டு 1 ஹவரில் இப்படியே லிக்விடிட்டி குறைஞ்சாலுமே ஃபஸ்ட்டு 1 ஹவர் மட்டும் ட்ரேட் பண்ணுறவங்க அப்படிங்கிற போது வால்யூம் வந்து எப்பயுமே எல்லா அசட் கிளாஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 1 ஹவர் ஆஃப் த ட்ரேடிங்கில் வந்து வால்யூம் அதிகமாக தான் இருக்கும். அப்போ அதுவுமே வந்து நம்மளோட ஆப்ஷன் ஸ்கேல்பரை அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ சிம்பிளாக சொன்னால் நம்ம ட்ரேட் பண்ணுறதே ஃபஸ்ட்டு 1 ஹவர் தான். ஸோ அந்த 1 ஹவரில் வால்யூம் அதிகமாக இருக்கும். அதனால் எனி ட்ரேடிங் டே இன்க்ளூடிங் எக்ஸ்பிரி டே நமக்கு வந்து அது பெருசாக அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. அதனால் நம்ம இதை பற்றியே இந்த சிஏஎஸ் பற்றியே நம்ம யோசிக்க தேவையில்ல. நம்மளோட பொசிஷன் நம்ம ஃபஸ்ட்டு 1 ஹவர் என்ட்ரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது அந்த டேயில் நம்ம புக் பண்ணிக்க போகிறோம். மேக்ஸிமம் ஹோல்டிங்கில் இருந்தால் கூட 245 புக் பண்ணிக்க போகிறோம். அதுக்கான வாய்ப்பே நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதை ரொம்ப கீப் இட் சூப்பர் சிம்பிள் அப்படின்னா அவாய்ட் ட்ரேடிங் ஆஃப்டர் 2:45 PM அண்ட் டேக்கிங் ஓவர் நைட் பொசிஷன், அவ்வளோதான். அப்புறம் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு புது விதமான ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல வந்து சடனாக மூவ் ஆகுது, இதில் வந்து ஒரு நம்ம ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம காலையில் 9:20 ஸ்டாடில் 9:25 ஸ்டாடில் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாங்கலாம் புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் வேண்டாம். ஒரு விஷயம் வந்து செட்டிலே ஆகலை, என்ன நடக்குதுன்னு நம்ம கிளியராக தெரியாதப்ப அந்த இதெல்லாம் பண்ணிங்கன்னா நம்ம திரும்பவும் நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து ஹர்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நமக்கு வந்துடும். ஸோ இதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. இந்த லிக்விடிட்டி கன்சர்னு இது வந்து போக போக ஒவ்வொரு மந்த்தாக நமக்கு டேட்டா படி என்ன அவுட்புட் வருதோ அதைப்படி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த 2 வீக்ஸில் சிஏஎஸ் லான்ச் பண்ணதுலேருந்து நம்மளோட ஆப்ஷன் ஸ்கேல்பர் எப்படி வந்துட்டு காலையில் அந்த 1 ஹவர் மூவ்மெண்ட் வந்து ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நிஃப்டி வந்து இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது 24,600. இதை பிரேக் பண்ணி மேலே வந்து சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு நாள் மட்டும் கேப் அப் ஆச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக வந்துட்டு சஸ்டெயின் ஆகலை. அடுத்த நாளே வந்து அந்த லெவலை கீழே பிரேக் பண்ணி வந்துருச்சு. இன்னமும் அந்த லெவலுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ வந்து 50% புல்லிஷ்னஸ் வந்து இதை தாண்டி சஸ்டெயின் ஆகி ரீடெஸ்ட் ஆகி மேலே போனால் அடுத்த 50% புல்லிஷ்னஸ் வந்து ஆல் டைம் ஹை, அதாவது 26,300, நம்ம வந்து 26,500 சொல்லியிருக்கோம். அதை பிரேக் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் நம்ம வந்து புல்லிஷ் ஸ்டான்ஸ் எடுக்கிறோம். அது வரைக்கும் பேரிஷ் தான். இன்னொன்று இந்த மாதிரி லெவல்ஸ் கிட்ட ட்ரேட் ஆகும்போது மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகும். அதையும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஒரு கோர் லெவல் கிட்ட வருதுன்னா மார்க்கெட் வந்து இன்டெசிஷனில் இருக்கும். இங்கேருந்து பை சைட் போகிறதா செல் சைட் போகிறதா. நீங்கள் ஸ்டாக்ஸை கூட எடுத்து பாருங்கள். ஆல் டைம் ஹை போட்டதுன்னா அல்லது ஒரு 52 வீக் ஹை போட்டதுன்னா இமீடியட்டாக ஒரு கரெக்ஷன் வரும், ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் இருக்கும். ஏன் அப்படின்னா அதை சஸ்டெயின் பண்ணி மேலே போகிறதா கீழே போகிறதாங்கிற ஜட்மெண்ட் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைல வந்து நடக்கிறதுனால தான் அந்த இடத்துல வந்து பெருசாக மூவ்மெண்ட் இருக்காது. அந்த மாதிரி இடத்துல வந்து இப்போ வந்து ப்ரைஸ் இருக்குது. இந்த 2-3 நாள் வந்து ரொம்ப நேரோ ரேஞ்சாக வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இன்டெசிசிவ் ஏரியாவில் ப்ரைஸ் இருக்கிறதுனால வருது. இது வந்து சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா திரும்ப நார்மல் மூவ்மெண்ட் வந்து நமக்கு அந்த ஒரு 0.75 1%, 1.5% மூவ்மெண்ட் வந்து ஆப்ஷனில் வந்து வர ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் இந்த மேஜர் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் டைமில் நடந்துடுறதுனால நம்ம அந்த 1 ஹவர் மட்டும் தான் ட்ராவல் பண்ணுறதுனால நமக்கு பெருசாக வந்துட்டு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டோ தீட்டா டிகேவோ நம்மளை அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. ஓகேங்களா? இப்போ நம்ம சார்ட்டில் வந்துட்டு இந்த 10 நாளோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம லாஸ்ட் 2 வீக்ஸு, அதாவது ஃபஸ்ட் வீக் வந்து அது லான்ச் பண்ண வீக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் வீக்கு 10th இப்போ 14th வரைக்கும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட் அப்படியே கிராஜுவலாக நார்மலைஸ் ஆகி இப்போ மூவ்மெண்ட் வந்து எப்பயும் போல் ரெகுலராக ஸ்டார்ட் ஆகிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 3rd ஆகஸ்ட்டு. இதுலையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு மைல்டு மூவ்மெண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்கு காலையில். அடுத்து வந்து இது வந்து 5th ஆகஸ்ட்டு. இது அன்றைக்கி வந்து புட் சைடு தான் நமக்கு ட்ரேடு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலையில் செல்லுலேருந்து ஃப்ரெஷ் பையிங்கில் வந்து இங்கே ஒரு மூமெண்ட்டு இங்கே ஒரு மூமெண்ட்டு இருந்தாலும் ரேஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு 60-70 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குது மார்க்கெட். இந்த டைமில் தான் அதை லான்ச் பண்ணி கன்ஃபியூஷன் போய்ட்டு இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து 6th ஆகஸ்ட். இந்த இடத்துல டேட் இருக்குது, நீங்கள் கீழே பார்த்துக்கலாம். செல்லிங்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக பை மாறினது, இந்த இடத்துல மாறினது ஹை பிரேக் பண்ணல, இங்கே மாறினது உங்களுக்கு மொமெண்டம் கொடுத்துருச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலைஸ் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் இங்கே 7th. இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃப்ரெஷ் பை மாறினது ஹை பிரேக் பண்ணல, திரும்ப இங்கே மாறினது
இது என்ட்ரி ஸ்விங் லோ இல்லாமல் ஒரு காஸ்ட் டு காஸ்ட்டில் நமக்கு வந்திருக்கும், இல்லை ஒரு மினிமம் ப்ராஃபிட் வந்து நம்ம மேலே புக் பண்ணியிருப்போம். அடுத்து இங்கே பாருங்கள் 10th ஆகஸ்ட் இந்த வீக் பாருங்கள் வால்டிலிட்டி உங்களுக்கு நார்மலைஸ் ஆகிடுச்சு. மேலே இருந்து கீழே செல் வந்ததே பாருங்கள். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பை ஹை பிரேக் பண்ணல, அடுத்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து பை எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு மொமெண்டம் எப்படி போயிருக்கு பாருங்கள். இப்போ மொமெண்டம் நார்மலைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அடுத்தது 11th காலையிலே பாருங்கள், உங்களுக்கு காலையில் மொமெண்டம் கொடுத்துருச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12th காலையில் ஃபஸ்ட்டு பை, அடுத்து செகண்ட் பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொமெண்டம் கொடுத்துருச்சு. இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் அந்த காலையில் எப்பயும் இருக்கிற மாதிரி அந்த மொமெண்டத்தை வந்து ரிசீவ் பண்ணுது. இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பைரி டேவும் இன்க்ளூடட் தான். ஸோ இன்றைக்கி 14ஆம் தேதி இன்றைக்கி கேண்டில் போய் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்ன கேண்டில்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா பாருங்கள், காலையில் ஒரு மொமெண்டம், செகண்ட் இங்கே ஒரு மூமெண்ட்டு, தேர்ட் இங்கே ஒரு மூமெண்ட்டு, இது எல்லாமே 10:30 மணிக்குள்ளே நமக்கு நடந்த மூமெண்ட்டு தான். ஓகேங்களா? அப்போ ஒரு விஷயம் புதுசாக வருதுன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஹிக்கப் வந்து இருக்க தான் செய்யும். இந்த நாளே பாருங்கள், இன்றைக்கி 14th மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி பாருங்கள் 14th காலையில் எவ்வளோ ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது. ஓகேங்களா? மத்தியானத்துக்கு மேலே தான் வாலட்டிலிட்டி இருக்குது. ஆனால் காலையில் இந்த ரேஞ்ச் மூவ்மெண்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 60 பாயிண்ட் மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதே இடத்துல வந்து உங்களுக்கு பாருங்கள், கீழே வந்து 90லேருந்து இந்த ஹை போனது வந்து 128. ஸோ அந்த 30-40 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து காலையில் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 10லேருந்து 20 பாயிண்ட் பிடிச்சிட்டு வெளியே வரது வந்து ஈஸியாக நம்மளால் பண்ணிட முடியும். காலையில் 1 ஹவர் ட்ரேடுங்கிறதுனால ஸோ அந்த டைமுக்குள்ளே வர ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்போசிட்டில் எக்ஸிட்டுக்கும் நம்மளுக்கு சிக்னல் இருக்குது. எங்கே என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால உங்களால் ஈஸியாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆப்ஷன் பையர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கேல்பர்ஸாக இருக்கிறது இப்போ இருக்கிற என்விரான்மெண்ட்டில் நல்லது. ஏன்னா ஹெவி வாலட்டிலிட்டி ஆல்கோனால ஒரு பக்கம் நடக்குது, அண்டு ஓவர் நைட் பொசிஷன் இந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷன்னால் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது. செல்லர்ஸ்க்கு அது பெனிஃபிஷியலாக இல்லை. பையர்ஸ்க்கு தீட்டாடிக்கு குறையிறதுனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் கரெக்டாக நம்ம காலையில் 1 ஹவர் லிக்விடிட்டி குறைஞ்சாலும் வால்யூம் இருக்கும் அந்த 1 ஹவரில். ஸோ அந்த 1 ஹவரில் அந்த ஆப்ஷன் லிக்விடிட்டி இஷ்யூவும் ஹேண்டில் பண்ணிடுறோம், ஓவர் நைட் பொசிஷன் இஷ்யூவும் ஹேண்டில் பண்ணிடுறோம். பியூர் 1 மினிட் ஸ்கேல்பிங் பண்ணுறதுனால சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம். சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணி ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா லார்ஜ் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் எப்பயுமே ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் தான் கொடுக்கும். நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அது என்ன ரிட்டர்ன் வருது அப்படிங்கிறத நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதை வச்சு நீங்கள் லாட் சைஸ் வந்து கரெக்டாக மணி மேனேஜ்மெண்ட் படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. இந்த சிஸ்டம் டெமோ வேணால் நம்ம கொடுக்குறோம். நீங்கள் வந்து டெமோ வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு இதோட கோர்ஸ் வீடியோவும் நம்ம கொடுத்துருவோம். என்ன லாஜிக்கில் இந்த கோர்ஸை பில்டு பண்ணியிருக்கோங்கிறது, எதனால் மார்னிங் 1 ஹவருங்கிறது, இந்த சிஏஎஸ் வரத்துக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் அசியூம் பண்ணி தான் இந்த டைமிங்கை வந்து நம்ம மாற்றணும். ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் வால்யூம் குறைஞ்சாலுமே ஃபஸ்ட் 1 ஹவருங்கிறதுனால நம்மளால் ஒரு சின்ன ஸ்கேல்பிங் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெமோ வேணும்னா நம்ம டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். டெமோ வாங்கி பாருங்கள், கோர்ஸ் வீடியோ வாங்கி பாருங்கள். 1 ஹவர் இருக்கும். பார்த்துட்டு டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நினைப்பது முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.